கிறிஸ்துவில் அன்பானவர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ஆண்டவர் இயேசு இன்னைக்கு அவருடைய நற்செய்தி நம்ம மத்திய அதிகாரத்தில் எடுக்க போகிறோம். திராட்சை தோட்டம். மத்திய அதிகாரம் 20 திராட்சை தோட்டத்தை பற்றி ஒரு உவமை சொல்கிறாரு. அதில் 21 அதிகாரம் 20:1 விண்ணரசு பின்வர நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். இலக்கழாக ஒருவர் தன் வேலையாட்களை வேலைக்கு அமர்த்தி விடிய காலையில் வெளியே சென்றார். அதாவது திராட்சை தோட்டம் இருக்குது. திராட்சை தோட்டத்தில் 6 மணிக்கு விடிய காலையில் வேலைக்கு ஆள் அமைச்சிட்டார். அவர் அதுக்கப்புறம் மதியம் காலை 9 மணிக்கு அதே மாதிரி வெளியே வேலையில்லாத ஆட்களை வேலைக்கு அனுப்புகிறாரு. அதுக்கப்புறம் 12 மணிக்கு, அதுக்கப்புறம் 5 மணிக்கு. ஸோ இது மாதிரி வேலை இல்லாதவங்களே வேலைக்கு அனுப்புகிறாரு. ஸோ காலையில் 6 மணிக்கு வேலைக்கு அனுப்பிச்ச ஆளுக்கிட்ட அவர் பேசிட்டார். அவர் பேரம் பேசிட்டார், ஒரு தினம் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அவர் ஒப்பந்தம் பண்ணலை. அதுக்கப்புறம் அவர் வேலையில்லாமல் இருக்காங்களே வேலைக்கு அனுப்புகிறாரு. அதுக்கு வேலையிலே திராட்சை தோட்டத்தில் வேலை முடித்த பிறகு அதுக்கப்புறம் எல்லாம் மாலையில் வராங்க. வரப்போ அவர் மேற்பார்வையாளர் அதை மேனேஜர்கிட்ட சொல்கிறாரு, ஆளுக்கு ஒரு தினம் கூலி கொடுன்னு சொல்கிறார். ஸோ இங்கே தான் பிரச்சனை உருவாகுது. அதாவது கடைசி அதிகாரம் 20:12 அதாவது மத்திய அதிகாரம் 20:12 கடைசியில் வந்த இவர்கள் 1 மணி நேரம் வேலை செய்தார்கள். பகல் முழுவதும் வேலை பலுவையும் கடும் வெயிலும் தாக்கி எங்களோடு இவர்களையும் இணையாக்கி விட்டீர்களே என்றார். இவர் என்ன சொல்கிறார்? ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறாருன்னா, அதாவது திராட்சை தோட்டத்துக்கு வேலையால் அனுப்பினேன், அவங்கவுங்களுக்கு என்ன கைமாறோ தகுதியோ எனக்கு தெரியும், நான் கொடுக்குறேன்றார். ஸோ அவங்க பேரம் பேசுகிறது ₹1 பேசுனாங்க, ₹1 கொடுக்குறாரு. மற்றவங்கள்ட்ட அவர் பேரம் பேசலை. அந்த தோட்ட தொழிலாளி பேரம் பேசலை, அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூலி தராங்க. இது இப்போ இதில் என்ன இந்த திராட்சை தோட்டத்தினுடைய கருத்து என்னென்னா, ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறேன்னா, அதாவது ஒரு இடத்துல நம்ம ஆண்டவருக்காக இறையாட்சியை பற்றி விண்ணரசை நம்ம அடைவதற்கு நம்ம வரோம். அந்த திராட்சை தோட்டத்துக்குள்ளே வரோம். திராட்சை தோட்டன்றது அந்த யூத மக்களை அவர் சொல்கிறார். யூத மக்களை பற்றி தான் சொல்கிறார். அவர் ஆண்டவர் இயேசு அங்கே இருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலையை தராரு. வேலை கொடுத்து கூட அவங்க அந்த வேலையை செய்துட்டு வராங்க. கூலி கொடுக்குறது அவர் இஷ்டம். தகுதிக்கு ஏற்ற மாதிரி கூலி கொடுக்குறது அவருடைய இஷ்டம்தான். ஓனருடைய இஷ்டம் தான் தகுதிக்கு ஏற்ற மாதிரி கூலி கொடுப்பார். ஆனால் பேசுகிற கூலியும் ஒரு தனியாரையும் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் வர்றது அவர் விருப்பம். அவருடைய பணத்தை எடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்குறது எதுக்கு போகாம. ஸோ இன்றைக்கி அப்படியே தான் இன்றைக்கி இருக்காங்க. சபையிலும் சரி, வீட்லேயும் சரி, எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க, அவங்களுடைய சொந்த பணத்தை எடுத்து மற்றவங்களுக்கு கொடுத்தா மற்றவங்க போகாமல் ஆயிடுறாங்க. அவங்க எங்கேருந்து பணம் வந்தது தெரியல, அவன் அநியாயம் பண்ணுறான், அவன் இப்படி பண்ணுறான்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி தான் இருக்காங்க சமுதாயத்துலேருந்து. அந்த காலத்துலேருந்து இப்போ நல்லது செய்ய போனாலே பிரச்சனைகள் உருவாக ஆண்டவர் இயேசு ஏற்கனவே சொல்லியிருக்காரு. ஸோ அதில் கடைசியாக பாருங்கள், அதிகாரம் மத்திய அதிகாரம் 20 உமக்குரியதை 20 மத்திய அதிகாரம் 20:14 உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும். உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் இவருக்கு கொடுப்பது என் விருப்பம் என்றார். அதாவது உமக்கு என்ன பேரம் பேசுன்னு கொடுத்துட்டேன், இவங்களுக்கு கொடுக்காது, என்னுடைய பணத்தை எடுத்து நான் கொடுக்குறதுக்கு ஏன் இஷ்டம். அது நீங்கள் உங்கள்கிட்ட பர்மிஷன் கட்ட அவசியம் இல்லையே. ஸோ அது மாதிரி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோட்ட தொழிலாளர் இறங்கி வந்துட்டீங்க. அதில் முதன்மையாக கடைசியான சொல்லுவார் பாருங்கள். இது அதிகாரம் 20:14 இவ்வாறு கடைசியான முதன்மையான கடைசியானன்னு சொல்லுவார். ஸோ யார் இறையாட்சி திட்டத்துக்கு வராங்கன்றது முக்கியம் இல்லை. எத்தனை வருஷமாக நம்ம இருக்குன்றது முக்கியம் இல்லை. நம்ம என்ன திராட்சை தோட்டத்தில் நம்ம என்ன வேலை செய்தோம், என்ன பணி செய்தோம், அன்பு பணி செய்தோமா, இல்லை ஆணவமாக இருந்தோமா, அப்படி தான் பார்க்கணும். நீங்கள் 60 வருஷம் இல்லை 70 வருஷம் நீங்கள் திராட்சை தோட்டத்தில் வேலை செய்தால் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இறையாட்சிக்கு உட்பட்டு அன்பாகவும் பாசமாக வாழ்ந்தால் தான் நீங்கள் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும். அவர் திட்டத்தை கடைபிடிக்கணும். அதை விட்டுட்டு நான் சீனியரு, நான் 60 வருஷம் இருந்தேன், நான் பங்கு பெற தலைவராக இருந்தேன், நான் அங்கே தலைவராக இருந்தேன், நான் செயலாளர் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆணவமாக இருந்தீங்களா, அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிடிக்காது. நீங்கள் எப்போ திராட்சை தோட்டத்துக்குள்ளே வரீன்றது முக்கியம் இல்லை. அது 1 மணி நேரம், அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நீ 1 மணி நேரம் வந்தானா 5 மணி நேரம் வந்தாலும் அவங்களுக்கு தகுதி என்னவோ நான் அதை கூலி கொடுப்பேன். ஆனால் அதே மாதிரி தான் நீங்கள் ஆண்டவர் இயேசுக்குள்ளே இறையாட்சி திட்டத்துக்கு நீங்கள் வந்த பிறகு பரலோகத்துக்கு உண்டான வழியை தான் நம்ம தேடணும். அதில் நீ தான் சீனியர், நான் தான் ஜூனியர்னு சொல்லிட்டு அதெல்லாம் வேறுபாடு பார்க்கக்கூடாது தான் ஆண்டவர் சொல்ல வர்றார். ஸோ அதனால்
எல்லாரும் திராட்சை தோட்டத்துக்கு வாங்க, ஆண்டவர் பணியை எடுத்து செய்யுங்க, அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுங்க, அவருக்காக வாழுங்க. ஆமென்.